ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீரப்பன் ஒரு குற்றவாளி தான். ஆனால் அவனை பற்றி தெரிஞ்ச மக்களுக்கு அவன் மனுஷன். அதாவது இப்போ காவல்துறை, வனத்துறை அவர்களை அவங்க இந்த வீரப்பனை சுட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வீரப்பனை ஏன் சுட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு காரணம் இருக்குது. வீரப்பனை சுட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதுக்காண்டி நம்ம காவல்துறையும் வனத்துறையும் குற்றம் சொல்ல முடியாது. அவங்களோட வேலையை அவங்க பார்க்காங்க, வேறு வழி கிடையாது. அவங்களோட வேலை இதுதான், அவங்களோட ஆர்டர் படி அவங்க வேலையை அவங்க பார்க்காங்க. ஏன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காரு, நல்லதும் பண்ணியிருக்காரு. அதுக்காண்டி கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா அவர் நல்ல மனுஷன்னு? மக்களுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம அதை ஒரு இழப்பு தான், ஆனால் ஒரு பெரிய இழப்பு தான். மொத்தத்தில் அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் வீரப்பன்னா யார், எப்படி அப்படின்னு. அங்கே போய் கேட்டு பார்த்தா தெளிவாக தெரியும். துரோகம் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு ஒரு சாபம். அந்த துரோகம் மக்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா போயிட்டு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்ல, இப்போ இந்த கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களை எப்படின்னா கடத்திட்டு போனதும் ஒரு பிரச்சனை தான். அது வீரப்பன் தான் கடத்திட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதானது. ஆனால் அப்போவும் அவ்வளோ நாள் கடத்தி அவரை துன்புறுத்தியோ கஷ்டப்படுத்தியோ எதுவுமே பண்ணாமல் அவரை பத்திரமா பார்த்துட்டு இருக்க போய் மட்டும்தான் அவரை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் நீ எப்படியோ அந்த மியூசிக்காரன்ட்ட போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. எதுவுமே வேண்டாம், நீ எப்படியோ அந்த மியூசிக்காரன்ட்ட போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காருன்னா, அப்போ மக்களை பொறுத்தளவு வீரப்பன் யார்? கொள்ளைக்காரனா காவல்காரனான்னு எனக்கே ஒன்றுமே புரியலை. அது மக்களுக்கு தான் தெரியும், அவங்க மனசில் இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இவர் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு. ஆனால் விதி எப்படியோ வீரப்பனுக்கு. ஆனால் அவன் அதிகமாக நம்பினது யாரை தெரியுமா? மக்களே, யாரை தெரியுமா? மனுஷங்களையோ எதையுமே கிடையாது. அவர் அதிகமாக நம்பினது எதை அப்படின்னா மூலிகையும் மாயாஜால வித்தைகளையும் மட்டும்தான் நம்பியிருக்காரு. அதனால தான் அவ்வளோ நாள் காட்டில் இந்த மாதிரி இருக்க முடிஞ்சிருக்கு. சரி, அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.